இது மேலே தோல்லாம் சீவிடுவோம். இந்த ஆப்பிளோட மேலே தோல்லாம் சீவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே பொடியாக கட் பண்ணிடுவோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நான் நெய் மெல்ட் ஆகட்டும். ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி, ஒரு கைப்பிடி உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரியும் திராட்சையும் நம்ம அழகாக இதில் வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் நல்லா பொன்னிறமாக இதை வறுத்து எடுத்து வச்சிடலாம். போதும், இது வறுத்துட்டு இதை எடுத்துடலாம். அது மேலே நல்லா இருக்காது. இதை எடுத்து இதை வறுத்து தனியாக ரவை எடுத்து நான் வறுத்துக்கிறேன். இதே நெய் இந்த வரைய முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய்லேயே இந்த ரவையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் அழகாக வறுத்து எடுத்துக்கலாம். கட்டியெல்லாம் இல்லாத அழகாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே வரட்டும். அப்படியே நல்லா அழகாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் அழகாக நம்ம ரவையை நெய்யில் வறுத்துட்டோம். போதும், இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆறட்டும். கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம 1 கப்பு பால் எடுத்துக்கிறோம். பாருங்கள், இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ரவைக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன், மீதம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 2 கிராம்பு 2 தட்டி எடுத்துக்கலாம். ஊற்றுற நெய் எல்லாம் அப்படியே மேலே வருது. தண்ணி கொதிக்க போகுது. தட்டி வச்ச கிராம்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு 10 ஏலக்காய் நான் குங்குமப்பூ கொஞ்சம் நம்ம அழகாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கலருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். அப்படியே கொதிக்கிட்ட இது கூட நம்ம பாருங்கள் 2 விரலால் கொஞ்சம் உப்பு போடுறோம். நம்ம ஸ்வீட் செய்கிறோம், அதனால் உப்பு கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கு தான் நான் சேர்க்குறேன். உப்பு போதும். அப்படியே கொதி வருது. நல்லா தண்ணி கொதி வருது. நம்ம அழகாக அதை கலந்துக்கலாம். அந்த குங்குமப்பூ எல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அன்னாச்சி பழத்தில் இந்த அன்னானஸில் நான் ஒரு 200 கிராம் வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு ஆப்பிள் எடுத்து நான் வெட்டி வச்சுக்கிறேன். வறுத்து வச்ச ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது கொதி வருது. கொதி வர நேரத்தில் கட்டி போடக்கூடாது. கட்டி நீட்டி வச்சு கட்டி வராத அழகாக நம்ம இதை அழகாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அழகாக கலந்துட்டோம். இப்போ தான் சர்க்கரை சேர்க்க போகிறோம். கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் நம்ம 3 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு தான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். 2 கப்பு சர்க்கரை எனக்கு போதும்னு நினைக்கிறேன். 2 கப்புலேருந்து 3 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்களுடைய விருப்பப்படி சேர்த்துங்க. அதே கப்பால் 3 கப்பு சர்க்கரை சேர்த்துங்க. நான் இன்றைக்கி 2 கப்பு தான் சேர்த்துக்கிறேன். இது போதும். நீங்களும் 2 கப்பு சேர்த்துக்கலாம். திட்டமான சர்க்கரை இருக்கிறதுனா 3 கப்பு ரவைக்கு 3 கப்பு சர்க்கரை திட்டமாக இருக்கும். நான் 2 கப்பு தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 3 கப் சேர்த்துங்க. பொடியை நறுக்கி வச்ச அன்னாச்சி பழம் தோல் சீவிட்டு வெட்டிக்கிறேன். நான் பாருங்க, என்ன சூப்பரான ஒரு வாசனை வருது. இது கூட நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து அழகாக இதை செஞ்சு விட்டுக்கலாம். ரவையோட அளவு 300 கிராமு. 1 கப்பு ரவைக்கு நம்ம 4 கப்பு தண்ணி வைக்கணும். நான் 1 கப்பு பால் 3 கப்பு தண்ணி வச்சுக்கிறேன். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு சர்க்கரை சேர்க்கணும். நான் 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் உங்களுடைய விருப்பப்படி இருக்கும். இதில் நான் 100 கிராம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 150 கிராம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், என்ன சூப்பராக வந்துடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க பாருங்க, என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான நம்ம ஒரு அனானஸ் கேசரி செஞ்சுட்டோம். அனானஸ் ஆப்பிள் கேசரி செஞ்சுட்டோம். சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் தான் சாப்பிட்டு பார்க்கணும். சுட சுட சூப்பராக
என்ன அழகான நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு அன்னாச்சி பழம் ஆப்பிள் பழம் கலந்த ஒரு கேசரி நம்ம செஞ்சிட்டோம். எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம அழகாக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த அனானஸ் ஆப்பிள் பழம் கேசரி எப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம செஞ்சிட்டோம். எளிமையான முறையில் செஞ்சிட்டோம். பாருங்கள் என்ன சாஃப்டாக இருக்குது பாருங்கள். என்னமோ அப்படியே வாயில் வச்சுன்னு காய்ச்ச பாருங்கள். நெய்யெல்லாம் கலந்து எண்ணெய் சூப்பராக ஒரு நம்ம அழகாக எடுத்து சுட சுட இருக்குது பாருங்கள். என்ன அழகாக இருக்குது. சூப்பராக நம்ம செஞ்சிட்டோம். நான் நினைக்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த அனானஸ் ஆப்பிள் கேசரி எப்படின்னு சொல்லுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுங்கப்பா.